கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோவில் பகிரக்கூடிய எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு எந்த விதமான பரிந்துரையும் இல்லை. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஆனாலும் வீக்லியில் பார்க்கும்போது கூட இந்த லாஸ்ட் ஒரு 2 டேஸாக ஏன் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஓகே, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஐடி செக்டார் வந்து இன்றைக்கி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடி செக்டார் கீழே விழுகும்போது ஆல்ரெடி 2 டேஸாக உங்களுக்கு மார்க்கெட் கீழே விழுகும்போது ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது மார்க்கெட் விழுகும்போது ஐடி செக்டார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆனிச்சு அப்படின்னா அகைன் மறுபடியும் ஒரு நாளைக்கு, அதாவது இன்னைக்கு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து உங்களுக்கு இந்த ஹெச் விசாவோட டாலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஐடி செக்டார் கீழே விழுகும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு நாள் ட்ரெண்டு வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு, அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இதை உடச்சிச்சு அப்படின்னா கூட கீழே அகைன் மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ஆமாம் இங்கே வரைக்கும், அதாவது ப்ரீவியஸ் லோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,144 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் நிஃப்டி கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் அதே தான். இந்த லாஸ்ட் 2 டேஸாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இங்கேருந்து நம்ம நிஃப்டிக்கு மாதிரியே இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். இல்லை இன்றைக்கி மட்டும் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் நாளைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே உங்களுக்கு இந்த இது இருக்குது. இது என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் மதர்சன் சுமி. இந்த மதர்சன் சுமியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக் தான். கப் அண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகி ஹேண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், பிரேக் ஆகி மேலே போயிட்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை கிட்ட என்ன இருக்குன்னா லாஸ்ட்டு 3 டேஸாக உங்களுக்கு என்ன இருக்குது, இதையும் உடச்சிட்டு ஒரு லாஸ்ட்டு 3 கேண்டில் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே தான் ஒரே இடத்துல உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை என்ன இருக்கும் பாருங்கள். இந்த ஜோனை பாருங்கள். இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ இங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பட் இது வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும். இங்கேருந்து நேற்றுக்கு, அதாவது ஃப்ரைடே பாருங்களேன், ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து அகைன் மறுபடியும் ஹிட் பண்ணணும். இந்த ஜோனை அகைன் மறுபடியும் என்ன இருக்கணும், ஹிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். அப்படி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மேலே தான் போக போகுது. ஓகே, இந்த ஜோனில் நம்ம வந்து, அதாவது இந்த 109 அப்படின்ற அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்எல்ஐ எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ஐ வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, அது எந்த இடம், அது எந்த ஜோனில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான்.
இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த 109க்கு கீழே நம்ம எஸ்எல்எம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கப்போட டார்கெட் தான். ஸோ இந்த 127 அப்படின்றது உங்களுக்கு இந்த கப்போட டார்கெட். ஸோ அதாவது ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து ஆல்ரெடி ஒரு 5 or 6% வந்து உங்களுக்கு மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 144, அது இதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் தான்லா பிளாட்ஃபார்ம். இந்த தான்லா பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் கப் அண்ட் ஹேண்டில் தான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பிரேக் அவுட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து உங்களுக்கு கிளியராகவே கைப்பிடி மாதிரியே இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஒரு இப்படி இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஹேண்டில். ஸோ இதை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பறக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ இந்த ஜோனுக்கு கீழே தான் எந்த ஜோன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே 697க்கு கீழே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு கீழே ப்ரைஸ் வந்து கீழே விழுகாமல் தாங்கி பிடிக்கும். ஸோ அப்படின்றதுனால நம்ம எஸ்எல் வந்து என்ன எங்கே வைக்கணும்னா கீழே தான் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 950 வரைக்கும். ஸோ இது வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த கப்போட டார்கெட்டு தான் இது. இங்கே ஆல்ரெடி நான் வச்சுருந்துருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை அதாவது அந்த கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்போட உள் அளவை எடுத்து அப்படியே நம்ம இங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்சிசியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு விழுந்திருக்கு. ஸோ இந்த 365 அப்படின்றது உங்களுக்கு என்சிசியோட ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ பாருங்கள் 223 உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாலிங் வெஜ் மாதிரி உங்களுக்கு கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜோனை நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த ஜோன் பாருங்களேன், இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்காக என்ன ஆகுது, ஸோ விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து பாஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து இப்படி மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஒன்று ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலுமே ஒரு பேரிஷ் கேண்டில் தான் அன்றைக்கி பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே கீழே கூட வரலாம் இங்கே. ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னாலும் அகைன் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸோ கன்ஃபார்மாக இந்த சப்போர்ட்டில் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆணுச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் இல்லை அப்படின்னா அகைன் மறுபடியும் கீழே இப்படி கூட இறங்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படியே கீழே இறங்கலாம், இல்லை இங்கேருந்து இப்படியே கீழே இறங்கலாம். ஸோ அதனால் இந்த ஹையை உடைச்சதுக்கப்புறம் நமக்கு பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கன்ஃபார்ம் இங்கே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் வந்து இங்கே வைக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்ம எஸ்எல்லில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா இதான் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட். ஸோ சம்டைம்ஸ் இந்த கீழே ரீடெஸ்ட் எடுத்தாலும் கூட இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும். ஓகே, இப்போ இந்த சப்போர்ட் லைன் வந்து இப்போ எங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் லோ, அதாவது நல்ல ரேலி கொடுத்துட்டு அகைன் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, கீழே விழுந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆன இடம். ஸோ இந்த ஜோன், ஸோ இது வந்து செகண்ட் டைம் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மேலே போணுச்சு அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை இந்த 223க்கு மேலே
ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் தான் நம்ம வந்து இது பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து கேட்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு நல்ல பீக்கில் இருந்து அங்கேருந்து கீழே ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் போகும். அந்த சைட்வேஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் நம்ம வாங்குவோம் ஃபஸ்ட்டு. இல்லை அப்படின்னாலும் அந்த சைட்வேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களோட ஓன் அனாலிசிஸில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வால்மெண்ட்டோட இந்த ஒரு நிறைய ஸ்டாக்கை நீங்கள் வந்து தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அந்த மாதிரியான ஸ்டாக்கையும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை பேட்டர்ன்ஸ், இந்த டபுள் பாட்டம், ரவுண்டிங் பாட்டம், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆனிச்சுன்னா அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் உங்களோட டெக்னிக்கலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆர்வமாக இருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் தேடணும். தேடி அந்த மாதிரியான ஸ்டாக்கை நீங்கள் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுல உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லைனா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். நம்ம இதில் கொடுத்த ஸ்டாக்கும் சிலது இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு சைட்வேஸ் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து நல்லா கீழே விழுந்த ஸ்டாக் இந்த மாதிரி சைட்வேஸ் போகும். இந்த மாதிரி சைட்வேஸ் போயிட்டு உடைக்கும் போது உங்களுக்கு வேகமாக என்னாகும், இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தெறிக்க விடும். ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த சைட்வேஸ், அதாவது இந்த கன்சால்டேஷன் ஜோன் வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து ஒன்று என்ன இருக்குது, இந்த ட்ரெண்டில் என்ன ஹிட் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம ரெட்டாக மாற்றிக்கிடுவோம் ரெசிஸ்டன்ஸை. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தேர்ட் டைம் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இந்த டைம் உடைக்கலாம், மேபி ஒரு வேளை உடைக்காமல் கீழேயும் கூட வரலாம். ஃபோர்த்து டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. கீழே அப்படின்னு பார்க்கும்போது கீழேயும் உங்களுக்கு இது வந்து தேர்ட் டைம் தான். அதாவது இந்த சப்போர்ட் லைனை உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்குது 1, 2, இது 3. மூணாவது டைம். மேலேயும் மூணாவது டைம். இங்கேருந்து மூணாவது டைம் சம்டைம்ஸ் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் ஒரு வேளை உடைக்கலை அப்படின்னா ஃபோர்த்து டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இது உடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு வேளை உடைக்காமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட்டுக்கு வருதுன்னா நீங்கள் இங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம இதை வந்து அதாவது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போக போகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை. இந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம இங்கே வச்சுக்கிடலாம். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 488 அப்படின்றது 502 அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது அதோட விக்கெல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். விக்கு நான் அதோட பாடியில் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் BMW அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் தான். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 79 அப்படின்றது BMWவோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. கீழே விழுந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இது வரைக்கும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. மேலேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜோனில் வந்து என்ன இருக்குது, ஒரு புல் பேக் எடுத்துருக்கு. அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இப்படி கீழே விழுகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. இந்த சைட்வேஸ் ஜோனில் தான் இவ்வளோ நாளாக என்ன இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். இந்த ஜோனை பார்க்கும்போது ஒரு ரொம்ப நாளாக என்ன ஆகிட்டுருக்கு உங்களுக்கு இங்கே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை மைல்டாக பார்க்கும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட தெரியுது இதில். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து இதை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜோன் இருக்குல்ல 49. ஸோ இந்த 49 அப்படின்ற இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மேலே பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த 49க்கு மேலே நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம எஸ்எல் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கிடலாம். ஸோ எப்பயுமே இதோட ப்ரீவியஸ் ஹை, ஒவ்வொரு ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹையும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த ஜோன் இந்த 56 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை உடச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது ஒரு என்ட்ரி நம்ம வந்து, அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ராமா ஸ்டீல். இந்த ராமா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 35, 36 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. சாரி, இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 17 ரூபா, அதாவது 17 ரூபா 55 பைசா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ஃபாலுங்க. ஸோ இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த 8.8 ரூபா 86 பைசா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோனில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து இதோட ரேலி கொடுக்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி 2 டைம் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்திருக்கு மேலே போகும்போது. ஸோ நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோன், ஸோ இங்கே ஒன்று, செகண்ட் இங்கே, இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா கீழே தான் அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு இதோ இங்கே என்ன இருக்குது, அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கா. இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது மைனர் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா. இதை நான் கலரை கூட மாற்றிக்கிறேன், ஏன்னா ரெண்டுமே க்ரீனாக இருக்குது இல்லையா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு டபுள் பாட்டமும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இந்த நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னா, ஸோ டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு கேண்டில் நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்எல் இங்கே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உடைக்கும் போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. அப்போ எங்கே நம்ம எஸ்எல் வச்சா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டார்கெட். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். அதாவது இதோட கலரையும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுதா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ஜோனில் இருந்து பாஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதோ இங்கேருந்து இதான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நமக்கு இருக்கும். ஓகே, அதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 12 ரூபா. ஸோ அந்த ரேஞ்ச் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக் மட்டும் இருக்குது, அதை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்
பிசிபிஎல். இந்த பிசிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்னவாக இருக்குது என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த 438 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல் டைம், அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் அது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு ஒன் டைம் என்ன இருக்குது, ஹிட் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. அகைன் மறுபடியும் ஸோ இங்கேயும் என்ன ஆகலாம், உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு கீழே விழுகலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு 1 or 2 days வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இது 438 இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிடலாம். ஒருவேளை இதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ இது வந்து எப்படி போகும் அப்படின்றத நான் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 8 இல்லை 9 ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.